சார் புத்திர பாக்கியமே இல்லை சார். எனக்கு 12 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, குறிஞ்சி மலர் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கக்கூடியது. இந்த 12ங்கிறது 1 சூரியனையும் 2 சந்திரனையும் குறிக்கும். இதை கூட்டுனா 1 + 2 கூட்டினா குரு சாரத்தில் இருக்கும். குருவே புத்திரகாரகன். அந்த 15 வருஷம் 12 வருஷம் டெஸ்ட் டியூப் பண்ணேன், ஐவிஆர்எஸ் பண்ணேன், ஐவி பண்ணேன், இன்னொரு கல்யாணம் பண்ணவா வேணாம் சார், புத்திர பாக்கியம் வேணும். அதுக்கு ஒரு வரம் கொடுக்கக்கூடிய அற்புதமான முருகன் கொடைக்கானல் இருக்கக்கூடிய குறிஞ்சி ஆண்டவர். வெம்பை இப்போ தேனிலவுக்கு போகிறத போட்டு குளிருக்கு போகிறத விட்டுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக கொடைக்கானல் போய்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும். நான் யாரையும் தாக்கலை, தெரிஞ்சுக்கணும். அங்கே குறிஞ்சி ஆண்டவன் பேர், முருகனுக்கே ஆண்டவர்னு பேர் இருக்கக்கூடிய அரிய பெரிய குறிஞ்சி ஆண்டவர் தானே சொல்கிறோம். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணுங்க, குறிஞ்சி ஆண்டவர் கோயில் தான் வருது. அந்த குறிஞ்சி மலர் அங்கே பூப்பதால் அவன் அங்கே இருப்பதால் அவனுக்கு குறிஞ்சி ஆண்டவர்னு பேர் இல்லை. யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் இல்லையோ மனம் முருகி குறிஞ்சி ஆண்டவரை வேண்டுங்க, அவனே குழந்தையா பிறக்கக்கூடிய அரிய பெரிய. அதுக்கு அடுத்து சார், எனக்கு என்னை கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சரியில்லை சார். என்ன சாவுன்னு சொன்னால் பரவாயில்ல சார், அவன் சாக போகிறான். குறிப்பாக இப்படி சொல்கிறேன், சமீப காலமாக ஆன்லைன் பிஸ்னஸில் பொருளாதாரத்தை இது பண்ணி மாய்த்து கொள்ளுகிறார்கள் தன்னை தான். அவன் செத்து போயிடறான், அவன் குடும்பமே நடுத்தருக்கு இருக்குது. தெய்வ கடாசங்களில் இப்படி வன்மையாக பேசுறதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா சில விஷயங்களை நேரடியாக சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு இருக்கிறேன். அப்போ அந்த தற்கொலை எண்ணம் தாழ்வு மனப்பான்மையை தடுக்கக்கூடிய அரிய பெரிய முருகன்கள் எங்கே இருக்குது தெரியுமா? திருச்சிக்கு பக்கத்துள்ள வயலூர் அப்படின்னு இருக்குது. வயலூர் முருகப்பெருமான் வாரியார் சுவாமிகள் என்னுடைய மானசீக குருநாதருடைய பாதத்தை பணிஞ்சு சொல்கிறேன், எப்போ பேச்ச ஆரம்பித்தாலும் என் அப்பன் வயலூர் முருகப்பெருமான் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். அவர் ராமாயணம் சொன்னாலும் மகாபாரதம் சொன்னாலும். அப்போ ஏன் அந்த கொண்டு வந்தேன்னா, இதுக்கு கதையே சொல்லிடுறேன். வாரியார் சாமியினுடைய அண்ணன் ஒருத்தர் ரொம்ப மனசு கஷ்டம் சிரமப்பட்டு தன்னுடைய தற்கொலை முடிவுக்கு போயிடுறாரு. இவரோ ஒரு உபன்யாசத்துக்கு போய் கொண்டு இருக்கிறார். அந்த காலத்தில் மாதிரி ஃபோன்லாம் கிடையாது, செல்ஃபோன்லாம் கிடையாது. செய்தி வருது, இவர் இப்போ ஒரு நிகழ்வை விட்டுட்டு தெய்வ கடாச்சத்தை விட்டுட்டு போய் பார்க்குறதுக்கே 6-7 மணி நேரம் ஆயிரும் கிடந்து. அப்போ மனமுறி அந்த முருகப்பெருமானை வென்றாராம். வயலூர் முருகப்பெருமானே, என் கூட பிறந்த சகோதரனை நீ காப்பாற்றினியானால் இன்றையிலிருந்து என் ஆயுள் முழுவதும் நான் உன்னுடைய பேரை சொல்லியே திருநாமத்தை சொல்லியே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிறாராம். அவங்க அண்ணன் இங்கே காப்பாற்றப்படுகிறார். அதனால தான் வள்ளலார் வாரியார் சுவாமிகள் வயலூர் முருகப்பெருமான் இருப்பார்.